வியாதி சீரீஸ் எபிசோட் 14. எபிசோட் 14ஓட ஸ்டார்டிங்லேயே குரூப் டிஸ்கஷன் மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம பீம் பொம்மோட அடிமையாக இருந்தான்ல அதை பற்றி அப்படியே டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஏண்டா இது தெரிஞ்சு கூட ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு கோவமே வரலையான்னு கியூவை பார்த்துட்டான்னு கேட்க, எனக்கு கோவம் வந்தது தான், ஆனால் அவனை பாரு, அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனால தான் அவன் அப்படி இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கியூ சொல்ல அப்படியே அமைதியாக இருக்காங்க. நான் நினைக்கிறேன் பொம்மு ஒன்றும் அவ்வளோ கெட்ட பையன்லாம் கிடையாது, அவனுக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது தெரியுமா. ஏன் டேன் உனக்கு தெரியாதா, அவன் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம்ல ஆமாடா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி லூசுத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, எனக்கு என்ன பிரச்சனைனா இத்தனையும் தெரிஞ்சு நீ ஏன்டா இதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதாவது அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று இருந்ததுடா, அதனால தான் இதை பற்றி நான் வெளியே சொல்லாமல் இருந்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அவனை பற்றி கவலைப்படவே வேணாம், ஸோ நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அதுதான் நல்லது, ஓகேவா. எந்த டிசிஷனாக இருந்தாலும் அதை பீமே எடுக்கட்டும், அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணட்டும்டா அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி பேசுகிறத கேட்டு என்ன சொல்கிறான், நீ சொன்னதுலேயே உருப்படியான ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாடா இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான்டா குட்னு சொல்ல, ஆமாடா நானும் அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணும் சொல்கிறான். சரி ஓகே, இதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, நீ சொல்கிறது கரெக்ட் தான், விடு அவங்களே பார்த்துக்கிட்டோம், வா போல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ரூமில் பீமை காணும். எங்கடா அவன் போனான்னு சொல்லி பார்த்தா அவன் கரெக்டாக ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே வெளியே வரான். இதோது இங்கே இருக்கான் பாரு, இங்கே தான் இருக்கியாடா, நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்டா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதேதோ பேசுகிறானுங்க. என்னடா இவனுக்கு லூஸாட்ட பேசுகிறானுங்க, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ஆமாம் நீ நல்லா தூங்கு, நாளைக்கு வேறு உனக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல பீம், நீ ரெஸ்ட் எடு, ஓகே அப்படின்னு சொல்ல, மிக்க லைட்டாக டவுட்டு, இவனுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கானுங்கன்னு. ஏன்னா மூஞ்சி என்ன இப்படி வச்சுருக்க, சரி நான் குளிக்க போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு டேன் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே போகிறான். என்னமோ நடக்குது, ஆமாடா இல்லை ஸ்மெல் அடிக்குதுடா, போய் குளி அப்படின்னு சொல்லி கியூ அவனை அனுப்பிட்டு, சரி நான் தூக்க வருது போய் தூங்குறேன்னு படுக்க, என்னடா பிரச்சனை, ஒன்றும் இல்லையே எனக்கு தூக்க வருது, நீனும் குளிக்கவே இல்லை, ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வந்து படுப்போ அப்படின்னு சொல்லி கியூவை எந்திரின்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, ஏன் டெய்லி குளிச்சே ஆகணுமா, என்னால் குளிக்க முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் குளிக்க மாட்டேன். ஆமாடா அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான், நானும் தூங்க தான் போகிறேன், என்னாலையும் குளிக்கலாம் முடியாதுன்னு சொல்லி அப்படியே போகிறான். அங்கே நின்றுக்கிட்டே அப்படியே செயின் பார்த்துட்டே இருக்க, நீ தூங்கலையாடா வாடா அப்படின்னு சொல்ல, நான் குளிச்சுட்டு தான் தூங்குவேன். என்னது குளிச்சுட்டு தூங்கியா, வந்து படு, டேன் வந்ததுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு தான் தூங்க போகிறேன்னு சொல்ல, ஒழுங்காக வர்றியே இல்லையான்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். பண்ணி சும்மாறா, நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க, கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வந்து படுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறான். வாடா குளிச்சுட்டு வந்துடலாம்டா, கதவு திறடா டேன், அவன் இங்கே வந்து குளிக்கிறான், நான் கதவு திறன்னு சொல்ல, அவன் கதவு திறக்கிறான்னு பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நக்கடா நிற்கிறான். அவனை பார்த்து எல்லாருக்கும் அப்படியே ஷாக்காக, எவ்வளோ சின்னதாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, லூசுங்களா எதுக்குடா என்னை கூப்பிட்டே இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லையா, போங்கடா நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்ல, கதவு தோறன்னு சொல்லி செயின் ஒரு வழியாக அவனை பிடிச்சி இழுத்து பாத்ரூம்குள்ளே தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணி உள்ளேயும் அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இங்கே கியூ படுத்திருக்கான், வாடா இவனையும் இழுத்துட்டு போகலான்னு சொல்லி அங்கே 2 பேரும் சேர்ந்து பீமும் செயினும் சேர்ந்து அவனையும் மறுபடியும் பாத்ரூம்குள்ளே அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்பாடா போயிட்டாங்கங்கிற மாதிரி செயின் அப்படியே படுத்துக்க, செயின் நீ என்ன குளிக்காமல் படுக்க ஒழுங்கா போய் குளிடா அப்படின்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி தரன்னு பீம் இழுக்கிறான். விடுறா நான் அப்புறமா போகிறேன் போய் தொலைன்னு சொல்லி அவனையும் பாத்ரூம்குள்ளே அனுப்பி ஒரு வழியாக கதவை சாத்திட்டு, அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சுது எனக்கு அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்க பீம் அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். எல்லாம் அந்த கேலரிக்கு அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் இதெல்லாமே நடந்தது. ஸோ இப்போ கேலரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். நம்ம பீமு கியூ நடுவில் நின்று பார்த்துட்ருக்க, எனக்கு ஒன்று நினச்சா பெருமையாக இருக்குடா, எப்படியோ ஃபைனலி உன்னோடது டிஸ்பிளே பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் கியூ உன்னோடது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி யார் சொன்னா இதை பற்றி உனக்கு, உன் பாய் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அவன் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான், நீயும் ஓவராக தான் பண்ணுற, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி ஃபாயை பார்த்து சிரிக்க, சரி நான் என் பூத்துக்கு போகணும், நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த பக்கம் போக 2 பேரும் நின்று அப்படியே அந்த பிக்சர்ஸை மட்டும் பெயிண்டிங்கை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நீ வரையா இல்லையா, பூத்துக்கு போகணும், இப்படி கேலரிலேயே பார்த்துட்டு இருக்க, இல்லை இன்னும் நான் கேலரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், நீ வரலையா, எனக்கு லேசியாக இருக்குது, ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன், நான் என்னோடய பூத்துக்கு போகிறேன், நீ வேணால் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல, சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு அப்படியே அவனோட பிக்சரை பார்த்துட்டே இருக்கான் பீம். அந்த பிக்சரை பார்க்க அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்க, சரி ஓகே மற்றவங்க பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பிக்சராக போய் பார்க்கலான்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டே போயிட்டே இருக்க, அவன் கரெக்டாக ஒரு பிக்சரை பார்த்து நின்றுட்டுருக்க, கையில் பொக்கேயோட அங்கே குள்ளூன் வந்து நிற்கிறான். ஹலோ சார் அப்படின்னு சொல்ல, குள்ளூன் நீயா, வரமாட்டேன்னு சொன்னேன், வரமாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன் இந்தா அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பொக்கே வச்சுருக்கான். அதை கொடுக்க, அதை பார்த்துட்டு இது எதுக்கு, சும்மா நீ வந்தாவே போதும்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, இதில் உன் பிக்சர் எதுன்னு எனக்கு காட்டவே இல்லை, வா காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்ட, வா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சார் இப்படி ரசிச்சுட்டே இருக்காரு.
நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீ இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லை எனக்கு. எதுக்கு இதெல்லாம்? அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ஒர்க் டிஸ்பிளே ஆகிருக்கு, என்னோட குட்டி கிஃப்ட், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, என்னோடய பூத்துக்கு வா, அங்கே என்னோடய போர்ட்ரேட் ட்ராயிங் இருக்குது, உனக்காக பண்ணித்தரேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவன் பின்னாடியே வர அங்கே ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆப்போசிட்டில் குள்ளுன்னு உட்காந்துக்க அவனை பார்த்து அப்படியே பென்சில் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி வேணும் உனக்கு? ஹேண்ட்ஸமாக இருக்கணும். ஹேண்ட்ஸமாக? அதுக்கு நீ ஹேண்ட்ஸமாக இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே வரைஞ்சிட்டே இருக்கான். ஃபைனலி ரொம்ப சூப்பராக அழகாக வரைஞ்சிட்டு அவன்கிட்ட காட்ட, இது நான் தானா, ரொம்ப நல்லாயிருக்கு, ஓசிலெலாம் யாருக்கும் பண்ண மாட்டேன், காசு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது காசா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அப்படியே குள்ளுன்னு ரசிச்சிட்டே இருக்க, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும், சரி ஓகே நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே குள்ளுன்னு அந்த பக்கம் போயிடுறான். குள்ளுன்னு அப்படியே வந்துட்டுருக்க ஆப்போசிட்டில் நம்ம பையன் வரான். கையில் வேறு அந்த பிக்சரு வேணும்னே அந்த பிக்சரை காட்டி, எப்படி இருக்குது? நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, இது எனக்காக பீம் ட்ராயிங் பண்ணி கொடுத்தது, ப்ரிட்டியாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்ல, அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், விடு விடு, உன்னை டீஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, அதுவும் உன்னை இரிட்டேட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது தெரியுமான்னு சொல்ல, அவனுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குடா, அப்படியே முழிச்சிக்கிட்டே நிற்கிறான் நம்ம பொண்ணு. சரி ஓகே, நீ பீம் பார்க்க தானே வந்திருக்க, அவனை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ், பாவம் அவனை திரும்ப நீ ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஓகேவா அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்லிட்டு அப்படியே குள்ளுன்னு அந்த பக்கம் போயிடுறான். அடுத்து நம்ம பண்ணையும் டேனையும் காட்டுறாங்க. அவங்க ஃபுட் கோர்ட் மாதிரி போட்டு ஃபுட்டெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம். வாவ் பேப், நீ வந்துட்டியான்னு சொல்லி ஃபேங்கை பார்த்துட்டு, இந்த உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், ஹாட்டு சேப்பு, சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இது நீங்கள் சேல் பண்ணுங்கள் போதும். சரி சரி, இதெல்லாத்தையும் நீ பார்த்துக்கோங்கடா, நான் போயிட்டு வரேன் சரியா? அவங்கள தனியாக விட்டுட்டு வரேன், அவனுங்களாம் மேனேஜ் பண்ணிப்பானுங்க, 3 பேர் இருக்கானுங்களே, வா வா நம்ம போகலான்னு சொல்ல, இங்கே ரொம்ப பிஸியாக இவனுக்கெல்லாம் அப்படியே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பூத் நிறைய இது போட்டிருக்காங்க, குட்டி குட்டியாக சேல் பண்ணிவிட்டு ஒன்று இருக்க, அங்கே பார்த்தியா நம்ம அந்த பூத்துக்கு போகலாம் வான்னு சொல்ல, அங்கே போய் பார்த்தா ஃபெய் இருக்கா. டேன் அப்படின்னு சொல்ல, ஃபெய் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்க்க, அடுத்து ஃபேங்கும் ஃபெய்யும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறது, இவளை என்னோட எக்ஸுன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி ஃபேங் சொல்ல, எக்ஸுன்னு சொன்ன உடனே டேனோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அது சில மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு. என்னோட பூத்தில் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இது பார்க்கலாமா, இது நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது, அதை பார்த்து காட்டுறான். நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்கு ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்ல, 2 பேரும் போய் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. டேபிள் மாதிரி போட்டிருக்கு. பட் நம்ம டேனோட ஃபேஸு அவள் எக்ஸ்ன்னு சொல்லவும் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. ஃபேன் கேஷுவலாக இருந்தாலும் டேன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். அவன் ஏதோ ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது புரியுது. திரும்பி பார்க்குறான். ஃபெய் அங்கே ரொம்ப பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஃபெய்யை பற்றி தான் அவன் நினைக்கிறான்னு புரிஞ்சிட்டு, அது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது, அதாவது அப்போ ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. எதை பற்றி சொல்கிற? நீ ஃபெய்யை பற்றி தானே சொல்கிற? அவன் என்னுடைய எக்ஸ்ன்னு சொன்னது அது ரொம்ப நாள் ஆச்சுடா, நீ கொஞ்சம் ஓவராலாக திங்க் பண்ணாது, அது அதோட முடிஞ்சிச்சு ஓகேவான்னு சொல்ல, ஓ அப்படியா சரி சரின்னு சொல்ல, அதுக்குள்ளே ஃபெய் வந்து, இந்தா உங்கள் 2 பேருக்கு இங்கே வச்சுருக்கேன், உங்கள் வீடாக நினச்சி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் அந்த பக்கம் போக, அவள் சிரிச்சிட்டு கேஷுவலாக தான் போகிறா. பட் டேனுக்கு தான் அது ஒரு மாதிரி இருக்குது. அவளை எக்ஸ்ன்னு சொன்னதுலேருந்து அவன் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல். நம்ம பிரேஸ்லெட் ட்ரை பண்ணலாமா, நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு ஃபேங் சொல்ல, ஓகே ஓகே பண்ணலான்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அவன் ஃபேஸில் சிரிப்பே வருது. சரி ஓகே பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி 2 பேரும் அதை அப்படியே பண்ணிகிட்டே இருக்க, அடுத்து உன்னை வரைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவனோட பூத்தில் க்யூட் டோயை பார்த்து, நான் உன்னை அழகாக வரைவேன்னு சொல்ல, லைஃப் ஃபுல்லாக உன்னை நான் வரைஞ்சிட்டே இருப்பேன்னு சொல்லி அவன் மூக்கை பிடிச்சி அப்படியே கிள்ளி விளையாண்டுட்டு இருக்க. இவன் கணத்தை பிடிச்சி கிள்றான். இவனுக்கு 2 பேருக்கு இதே வேலையை எப்போ பார்த்தாலும். ஆனால் அங்கே பூம் அப்படியே அமைதியாக இருக்க. அங்கே ஒரு பொக்கே இருக்கிறத பார்த்துட்டு டோய் கேட்குறான், இந்த பொக்கே ரொம்ப அழகாக இருக்கே, யார் கொடுத்தது இது அப்படின்னு சொல்லி பீம் கிட்ட கேட்க, இது குள்ளுன்னு தான் கொடுத்தான்னு சொல்ல, மறுபடியும் வந்துட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி டோய் டென்ஷனாக இருக்குது. அந்த குள்ளுன்னு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. நான் எந்த கிஃப்ட்டும் உனக்கு வாங்கிட்டு வரலையே, பரவாயில்லையா கியூ அப்படின்னு சொல்லி டோய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பரவாயில்ல, நான்லாம் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே உன்னை வரைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவனை வரையறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது. இங்கே பூத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குது, அதாவது இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக கியூவை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, சீக்கிரம் வான்னு சொல்ல, ஓ அப்படியா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு டைம் ஆச்சுடா, நீ பூத்தை பார்த்துக்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கியூ போக, டோய்
நீங்கள் தனியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கேன், கிளம்பு கிளம்பு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே டோய் எடுத்துகிட்டு கியூ அந்த பக்கம் போக, அடுத்து இவங்க பிரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டாங்க. அதை ஃபெய் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி, இந்தாங்க நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, வா சூப்பராக இருக்குது, உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி ஃபேன் கிட்ட டேன் கையை காட்டுறான். நான் என்ன உன் நாய்க்குட்டியா அப்படின்னு சொல்ல, நாய்க்குட்டியாக இருந்தால் தான் காட்டுவியா, கொடு அப்படின்னு சொல்ல, கையை நீட்ட கையில் அழகாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, கம்மான் இப்போ நான் உனக்கு போட போகிறேனே அப்படின்னு சொல்லி கையில் ரொம்ப க்யூட்டாக அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விடுறான். அந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குல்ல, பேப் என்ன பேப் எனக்கு நீ போட்டு விடணுமில்ல இந்தா அப்படின்னு சொல்லி கையை காட்ட, ப்ளீஸ் போடுன்னு சொல்ல, இதுவா உனக்கு போடணுமா, ஆமாம் போடு பேபி, என்ன பேபி இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே கொடுன்னு சொல்லி அவனும் போட்டு விட்டான். கப்பிள் பிரேஸ்லெட்னால ரெண்டுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. சரி இந்தா கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னது கிஸ்ஸா, ஆமாம் கிஸ் பண்ணு கையில் அப்படின்னு சொல்ல, சுற்றி பார்க்குறான் ஃபேங்கு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு கையில் கிஸ் பண்ணாமல் அப்படியே அவன் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ண, இதை பார்க்குற ஃபேய்க்கு அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டா, இவன் கிஸ்ஸை கொஞ்சம் கூட டேன் எதிர்பார்க்காம, பேப் யூர் க்யூட், ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டேன், ஐயோ எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்ல, ஐயோ இவங்க அலும்பு தாங்க முடியலையேங்கிற மாதிரி டென்ஷனாக ஃபேய் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ருக்கா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, சரி வா நம்ம போகலாமா, சரி வா நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டே போகலான்னு சொல்லி கை அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, கியூவோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, நீ வரையே இல்லையா அப்படின்னு பையை கூப்பிட்டா, ஐயோ அப்படியா, சரி நீ போயிட்டே இரு, நான் பூத்தில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல போங்க, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, நான் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வரேன்னு ஃபேஸ் சொல்ல, சரி ஓகே சீக்கிரமாக வந்துடு பேப் வா நம்ம போகலான்னு சொல்லி டேனும் ஃபேங்கும் அப்படியே சிரிச்சிட்டே அந்த பக்கம் போக, இதை பார்க்கும்போது ஃபேய்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அப்பாடா போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே அப்படியே நிற்கிறா. அடுத்து இங்கே நம்ம பீம் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. வந்து என்னை ட்ராயிங் பண்ணி கொடுன்னு சொல்ல, ஆல்ரெடி பூத்தை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்காக என்னை ட்ரா பண்ண மாட்டியா ப்ளீஸ்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, பூத்தை க்ளோஸ் பண்ண போகிறேன், கிளம்புன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு ட்ராயிங், என்னை மட்டும் ட்ராயிங் பண்ணி கொடு, இல்லை என்ன நினைக்கிற என்னை ட்ராயிங் பண்ணும்போது நீ பயமாக இருக்குமா, என் மேலே லவ் வந்துருச்சுன்னா அப்புறம் உன்னோட ஹார்ட் ரேஸு படப்படன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதுக்காக தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கிட்ட போய் கேட்க, இதை கேட்ட உடனே பீமுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா என்னை இப்படி பக்கத்தில் வேற வந்து கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு, சரி ஓகே நான் ட்ராயிங் பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டான். சரி ஆப்போசிட்லேயுமே உட்காந்து இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப, இங்கே பூஸ் அங்கே பூஸுங்கிற மாதிரி மூஞ்சி இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னு சொல்லி டக்குன்னு வரைஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி குழுனால ஒரு செகண்டில் வரைஞ்சி முடிச்சிட்டான். பொம்மை வரைகிறதுக்குலாம் லேட் ஆகுது, ஒரு வழியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக வரைஞ்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லி காட்ட, அதை பார்த்தோன்னே வா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி கியூவோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிரு வா போகலான்னு சொல்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குப்பா, நல்லா அழகாக வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே அப்படியே போக, அடுத்து இங்கே பர்ஃபார்மன்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கீழே நின்று உனக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட மொத்த சப்போர்ட்டும் உங்களுக்கு தான், ஸ்டேஜ் பக்கத்துலேயே நின்று நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு டோய் கியூட்டை பேசிகிட்டு இருக்க, வெறும் அந்த சப்போர்ட் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கண்ணத்தை காட்டுறான். சுற்றி பார்த்துட்டு கன்னத்தில் நச்சுன்னு ஒரு இச்சை கொடுத்துட்டு, ஓகேவா நான் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான், பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்ல, போதும் வாடா அப்படின்னு சொல்லி மேலேருந்து ரெண்டு பேரும் கூப்பிட்றானுங்க. இதோ வந்துட்டேன்னு சொல்லி பாட்டு பாடலான்னு போக, அடுத்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் அப்படியே வந்து ஜாயின்ட் ஆக பாட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப க்யூட்டாக அழகாக எப்பயும் போல் பாட ஆரம்பிக்க, எல்லாரும் இங்கே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவன் பேரோட அவன் கையை பிடிச்சி ஹாப்பியாக இருக்கானுங்க. அப்படியே இந்த மூமெண்ட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம எல்லாரோட பிக்சர்ஸையும் கேலரியில் போய் பார்க்கலாவா, ரெண்டு பேரும் டிஸ்பிளே பண்ணியிருக்கானுங்களேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அப்படியே வருது. வா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குடா, நான் வந்துட்டேன் தள்ளுன்னு சொல்லி டேன் அப்படியே கையில் 2 பொக்கையோடு வரான். இந்த பொக்கே உனக்கு பெரிய பொக்கே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல உன்னோட ஒர்க் டிஸ்பிளே ஆனால் உனக்கு இருக்கிறதுலே பெரிய பொக்கேவாக தரேன்னு, அதான் தந்துட்டேன், கியூவை விட பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே நல்லா இருக்குல்ல உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் இந்தாடா கியூ உனக்கு சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா நல்ல க்யூட்டாக இருக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி கொடு அப்படின்னு சொல்லி பொக்கேவை வாங்க. சரி 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் நம்ம ட்ரெடிஷன் படி எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்ண, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஆன் சொல்கிறான், என் பேபி எப்பயுமே க்யூட்டு தான், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது தெரியுமா இந்த பிக்சரில் அப்படின்னு சொல்ல, சரி ஓவராக பேசாதீங்க, எல்லோரும் பூத்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா, இன்னும் இல்லையே நான் ஒரு பூத் மட்டும்தான் பார்த்தேன், இன்னும் மற்ற பூத்லாம் செக் பண்ணி பார்க்கலன்னு ஃபேங் சொல்ல, சரி ஓகே அப்போ எல்லோரும் போகலாம் சரியா, யாருக்காவது ஏதாவது பண்ணணுன்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க சரியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பீமை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண எல்லோரும் அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் அங்கே போனாலும் பீமை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு நீ ஒன்றும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி கூப்பிட்றான். எல்லோரும் போயிட்டாங்க, ஏன்டா இவன் மட்டும் நம்மளை கூப்பிட்றான்னு
தெரியாமல் அப்படியே வர, என்னாச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கூப்பிட என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நான் உன்னோட பெயிண்டிங்கை சரியாகவே பார்க்கல, ஸோ அதனால் நல்லா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் அப்படியே சார் ரசித்து பார்த்துட்ருக்க. ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இதை பெயிண்ட் பண்ண? ஆல்ரெடி எனக்கு வாட்டர்னால் ரொம்ப பிடிக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் இதை இப்படி. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் அங்கே இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஃப்ளவர்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். நான் அப்போ பார்த்தப்ப இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இல்லைல்ல, அப்போ இது இருந்திருக்காது. பட் இப்போ எனக்கு போடணும்னு தோணுச்சு, ரொம்ப ஸ்பெஷலாக. ஸோ அதனால் இதை நான் போட்டுட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே நிற்கிறான். அப்புறம் இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்ல, அந்த ட்ராயிங்கோட டைட்டில் வந்து ஹாப்பின்னு கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நம்ம பொம்முக்கு. அப்புறம் பீம், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ என்கிட்ட சொன்னது இந்த ட்ராயிங்கை எப்போ ஃபினிஷ் பண்ணணும் அதோட நம்ம டீலை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நீ சொன்ன, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அதை கேட்கவும் பீமுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க, சரி நான் வேணா ஒன்று சொல்லிட்டா, புதுசாக இன்னொரு டீல் போட்டுக்கலாமா 2 பேரும்னு சொல்லி கேட்க, புது டீலா, என்ன டீல் அது அப்படிங்கிற மாதிரி பீம் அவனை பார்த்து கேட்க, அது புதுசாக ஒரு டீல், அது என்ன டீல் தெரியுமா, நீ என்னை டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதை கேட்டுட்டு அவன் அப்படியே அமைதியாக இருக்க, சீரியஸாக தான் உங்ககிட்ட கேட்குறேன், என் கூட டேட்டிங்கில் இருக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியாமல் சரி ஓகே அப்படின்னு மட்டும் பீம் சொல்கிறான். என்ன பிடிக்காமே சொல்கிற மாதிரி இருக்குது, நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல விடுன்னு சொல்ல, உண்மையாகவே ஓகே சொல்கிறியா இல்லை பிடிக்காம மனசில் விருப்பம் இல்லாமல் ஓகே சொல்கிறியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஓகே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சரி ஓகே சொல்லிட்டானேங்கிறதுக்காக கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, என்ன பண்ணிகிட்ருக்க, நம்ம எங்கே இருக்கோன்னு பாரு அப்படின்னு சொல்லி பீம் அப்படியே சொல்ல, சுற்றி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் பொம். அதுக்கப்புறம் கையில் இருக்க பொக்கேவை மறைச்சி வச்சுட்டு அப்படியே பீம் பொம்முக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டான். போதும், இங்கே இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. மிஸ் பண்ணால் தான் பிரச்சனை, ஹக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி அவனை டைட்டாக அப்படியே பொம் ஹக் பண்ணிக்கிறான். பீமுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேர் அந்த ஹக்கிங் மூமெண்ட்டு அப்படியே லென்த்தியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே போயிட்டுருக்க. அடுத்த நாள் லைப்ரரியில் க்யூவும் நம்ம பீமும் ஏதோ முக்கியமாக ஏதோ படிச்சுட்ருக்காங்க போல். சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம பீம். அவன் சிரிக்கிறத க்யூ லைட்டாக வாட்ச் பண்ணிட்டு, இவனுக்குள்ளே என்னமோ இருக்குது, அதனால தான் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கான். என்னமோ யாருக்கோ ஹாப்பியான மூடில் இருப்பாங்க போல், இந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பித்தா இப்படி தான் கனவுலே இருப்ப போல இருக்குது, சிரிப்பை நிறுத்தவே மாட்டேங்கிற, காதுலேருந்து அந்த காது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல, இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணுங்கிற மாதிரி அவனை பார்க்க, அதுக்குள்ளே ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்ருக்க, என்ன பேயை பற்றி பேசவும் பேயை கூப்பிட்டு என்னை டீஸ் பண்ணி பார்க்கறதுல உனக்கு ஒரு சந்தோஷம் அப்படித்தானே, மேக்ஸிமம் எவ்வளோ லிமிட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேன்னு சொல்ல, சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி கேட்க, நீ எங்கே இருக்க, நான் லைப்ரரியில் இருக்கேன், என்னாச்சு ஏதாவது முக்கியமா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். எதுக்கு கால் பண்ண, ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஓ அப்படியான்னு சொல்ல, இங்கே வேணும்னே க்யூ ஓட்டிகிட்டே இருக்கான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, என்ன சொன்னேன் புரியலையே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நம்ம பொம் சொல்லிட்டே இருக்க, கையில் இருக்க பெண்ணை தூக்கி அப்படியே தூக்கி க்யூ மேலே அடிக்க, நீ ரொம்ப வெக்கப்படுறாடா, இருக்குது உனக்குங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ ஃப்ரீயாக இருக்கியா பப்பி பூம், சரி ஓகே ஈவினிங் நீ எங்கேயும் போகாத, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படி லவ்லியாக பேசிகிட்டு இருக்க. ஐயோ முடியல, நீ இவ்வளோ ப்ளஷ் ஆவன்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல, போடா அப்படின்னு சொல்லி இவன் தூக்கி போட்டதை அப்படியே அவன் மேலே தூக்கி போட, நீ ஓவராக தான்டா பண்ணுற, நானா நீயா, நீ மட்டும் டோய் கூட இருந்தால் எப்படி இருப்ப, கையை மேலே போட்டுக்கிறது, அவன் எனக்கு தான், நான் வேணா ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிட்டா, அவன் எனக்கு தான், பாப்பி பூம் என்ன பண்ணுற, லெட்ஸ் கோ டோய்னு மாற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட டைலாக்கே மாற்றி ஸோ இப்படி இவங்க மூமெண்ட்டு ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ சீக்கிரமாக செகண்ட் பார்ட்டை நான் அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் லென்த்தியாக இருக்குல்ல வீடியோ, ஸோ ஒரே பார்ட்டில் முடிக்க முடியல. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பார்ட்டை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்குறவங்க செகண்ட் பார்ட்டை பார்க்குறதே இல்லை. அடுத்த வாரம் தான் எபிசோட் வரும்னு நினச்சிருவீங்க போல். அப்படிலாம் இல்லை, நான் ஒரு எபிசோடை தான் 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ இந்த பார்ட் இதோடு முடிச்சிருக்கேன். அடுத்த பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பொம்மோட வீட்டுக்கு பீம் போகிறான், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டு பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.